வணக்கம். நான் டாக்டர் சஞ்சய் சிவநாராயணன், கன்சல்டன்ட் ட்ராமா அண்ட் ஆர்த்தோஸ்கோபிக் சர்ஜன், சிவா ஹாஸ்பிட்டல், கோவில்பட்டி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனோட சர்ஜரிஸ் என்னென்ன பண்ண போகிறோன்றது. இதுக்கு முந்தின வீடியோ வந்து நம்ம ஏசிஎல் பற்றி, ஏசிஎல்னால் என்ன, அதை எப்படிலாம் நம்ம கண்டுபிடிப்போம், எப்படி டயக்னோஸ் பண்ணுவோன்றதை பற்றி பேசணும். இப்போ நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ ஏசிஎல் இன்ஜுரிஸ், கம்ப்ளீட் ஏசிஎல் டேர் இருக்குது அப்படின்னா, ஸோ நான் இப்போல்லாம் வந்து ஆர்த்ரோஸ்கோபி மூலியமாகவே, நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாகவே நம்ம ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு நம்ம பண்ணலாம். ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன? ஸோ நார்மலாக அந்த இந்த ஏசிஎல் ஜவ் வந்து நடுவில் கட்டாயிரும். ஸோ நடுவில் கட்டாகும்போது என்னென்னா, அதுக்கு ரத்த ஓட்டம் இருக்காது. ஸோ மூட்டுக்குள்ளே வந்துட்டு நமக்கு ரத்த ஓட்டம் இருக்காது, நீர் தான் இருக்கும். சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நீர் தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த நீர் வந்து அந்த 2 ஜவ்வு கட்டான இடத்துல வந்துட்டு திரும்பியும் சேர விடாது. ஸோ அப்படி அந்த இனிஷியல் டைமில் வந்து நம்ம அடிப்படும் போது அப்பயுமே வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் பிளட் கிளாட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆனால் இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து அதை சரியாக ஃபார்ம் ஆக விடாது. ஸோ அந்த ஏசிஎல் லிகமெண்ட் வந்துட்டு ஒன்ஸ் கட்டானது தான் திரும்பியும் சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஏசிஎல் மேல் பகுதி உள்ள தை போனும் இருக்கட்டும், அந்த கீழ் லெக், இந்த 2 போனுமே நம்ம உள்ள அட்டாச் ஆகிருக்கிற அந்த ஏசி லிகமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதே ஃபுட் பிரிண்ட்டில் வச்சுட்டு நம்ம மெயினாக வந்துட்டு 2 லிகமெண்ட் யூஸ் பண்ணுவோம், டெண்டான்ஸ் யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, ஒன்று போன் பெட்லா டெண்டான் போன் கிராஃப்ட், பிடிபி கிராஃப்ட்னு சொல்லுவோம். இன்னொன்று என்னென்னா ஹாம்ஸ்ட்ரிங் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி இந்த 2 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் மெயினாக நம்ம இப்போ அத்லெட்டிக் பர்சன்ஸாக இருந்தோம் அப்படின்னா பிடிபி கிராஃப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம நார்மலாகவே இதுவுமே இப்போ ஹாம்ஸ்ட்ரிங் மசில்னு நம்ம பார்த்துட்டாலே அது ஃபுல்லாகவே மசில் தான், பட் எண்டாகிறது வந்து டெண்டானாக எண்டாகும். ஸோ நம்ம அதில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே நம்ம அந்த டெண்டான் ஃபுல்லாகவே ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்து, அதை நம்ம ஆல்ரெடி ஏசிஎல் லிகமெண்ட் எப்படி இருந்துச்சோ அதே இடத்துல நம்ம ஸ்க்ரூ மூலியமாக நம்ம வந்து அதே இடத்துல நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஸோ நம்ம அந்த ஏசிஎல் இருக்கிற இடத்துலேயே நம்ம இந்த லிகமெண்ட், இந்த டெண்டானை வந்து நம்ம ஹாம்ஸ்ட்ரிங் வச்சுக்கோமே, இந்த ஹாம்ஸ்ட்ரிங் வந்துட்டு நம்ம அதே இடத்துல டனல் மாதிரி, ஃபெமரல் டனல்னு சொல்லுவோம், டிபிஎல் டனல், அந்த மாதிரி ஒரு டனல் யூஸ் பண்ணிவிட்டு அது மூலியமாக நம்ம அந்த லிகமெண்ட்டை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம ஸ்க்ரூஸ் டைப், நம்ம நிறைய வகையான ஸ்க்ரூஸ் டைப் இருக்குது. ஸோ அது மூலியமாக நம்ம அதை வந்து திரும்பி ரீஅட்டாச் பண்ணிடுவோம். ஸோ ரீஅட்டாச் பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம ரீஹாபிலிட்டேஷனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா அதையுமே நம்ம ஃபர்தராக பண்ணுறோம். ஸோ இது வந்து இந்த ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்றது வந்துட்டு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லானது. ஏன்னா இது நம்மளோட ஓன் ஹாம்ஸ்ட்ரிங் கிராஃப்டோ நம்மளோட ஓன் டெண்டான் தான் எடுத்து திரும்பி நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். அதுக்கு பேர் ஆட்டோகிராஃப்ட்னு சொல்லுவாங்க. யூஎஸ் அந்த மாதிரியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அல்லோகிராஃப்ட் நம்ம ஒரு கெடாவர்லேருந்துமே எடுத்து நம்ம அது பண்ணுவாங்க. ஸோ அது நம்ம ஊரில், நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு ஒரு 5% தான் சொல்லலாமே, அவ்வளோதான் நம்ம பண்ணுவோம். ஸோ நம்ம ஊரில் வந்து நம்மளோட ஓன் டெண்டான், ஹாம்ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், செமி டெண்டினோசஸாக இருக்கட்டும், அதுவே நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம்.